விமர்சனம். நானி, ஸ்ரீநிதி ஷெட்டி, சூர்யா ஸ்ரீனிவாஸ், அதில் பாலா, சமுத்திரகனி, ராவ் ரமேஷ், ரவீந்திர விஜய் மற்றும் பலர் நடிப்பில் சைலேஷ் கொலானு இயக்கத்தில் மிக்கி ஜே மியர் இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் ஹிட். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கொலை வழக்கு ஒன்றை விசாரிக்கும் காவல்துறை அதிகாரி நானிக்கு ஒரே பாணியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கும் தகவல் கிடைக்கிறது. அந்த வழக்குகள் பற்றி விசாரிக்கும் போது அதன் பின்னணியில் கொடூரமான கருப்பு உலகம் ஒன்று இருப்பது தெரிய வருகிறது. அந்த உலகம் எங்கிருக்கிறது, அவர்களது கொடூரமான கொலைகளுக்கான நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடிக்க களத்தில் இறங்கும் நானியின் வன்முறை பயணம்தான் ஹிட் தி தேர்ட் கேஸ். காக்கி சட்டை போடாத காவல்துறை அதிகாரியாக வலம் வந்தாலும் காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கம்பீரமாகவும் ஆக்ரோஷமாகவும் நடித்திருக்கும் நானி தனது ஒவ்வொரு அசைவுகள் மூலம் ரசிகர்களின் முழு கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து விடுகிறார். சண்டை காட்சிகளில் வன்முறை தாண்டவம் ஆடினாலும் தனது தனித்துவமான நடிப்பு மூலம் ரசிகர்களின் முழு கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து விடுகிறார். ஹீரோயினியாக நடித்திருக்கும் ஸ்ரீநிதி ஷெட்டிக்கு பெரிய வேலை இல்லை என்றாலும் அவரையும் திரைக்கதையோடு பயணிக்க வைக்க மேற்கொண்ட முயற்சிகள் படத்திற்கு பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சானு ஜான் வர்கீஸ் படத்திற்கு மிகப்பெரிய பலம். சண்டை காட்சிகளும் வன்முறை காட்சிகளும் படத்தில் அதிகமாக இருந்தாலும் அதை உறுத்தாத வகையில் காட்சிப்படுத்தியிருக்கிறார். இசையமைப்பாளர் மிக்கி ஜே மேயரின் பின்னணி இசை திரைக்கதையின் வேகத்தையும் விறுவிறுப்பையும் பல மடங்கு அதிகரிக்க செய்திருக்கிறது. சண்டை காட்சிகள் நீளமாகவும் வன்முறை நிறைந்ததாகவும் இருந்தாலும் அதை வெவ்வேறு கோணங்களில் காட்டி காட்சிகளை நேர்த்தியாக கோர்த்திருக்கும் பட தொகுப்பாளர் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் படம் முழுவதையும் தோய்வில்லாமல் வேகமாக நகர்த்தி சென்றிருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் சைலேஷ் கொலானு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானரை கமர்ஷியல் மாஸ் ஆக்ஷன் படமாக கொடுத்திருக்கிறார். படம் துவங்கிய சில நிமிடங்களிலேயே கதைக்குள் பார்வையாளர்களை பயணிக்க வைத்து விடுவதோடு அடுத்தது என்ன என்ற கேள்வியை படம் முழுவதும் பயணிக்க வைத்திருக்கிறார். மொத்தத்தில் ஹிட் தி தேர்ட் கேஸ் நிச்சயம் ஹிட் ஆகும்.